அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கில் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார். மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் காணொலி வாயிலாக ஆஜராகி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தற்போது வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. விவரங்கள். வளவேல், அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய அந்த விசாரணையில இப்போ நீதிபதி அரசு தரப்பினுடைய வாதங்களை கேட்டிருந்தாரு. இவங்க அரசு தரப்புல இருந்து வாதங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நீதிபதி உத்தரவிட்டதன் அடிப்படையில மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் வீடியோ கான்பரன்ஸ் வழியா ஆஜராகி எதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிச்சீங்க, எப்போ மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை கடிதம் வழங்குனீங்க அப்படின்ற விஷயங்களை ஆணையர்கிட்ட கேட்டாரு. மாலை 5:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை கடிதம் வழங்கியதாகவும், ஒரு பதட்டமான சூழல் மதியத்திலிருந்தே பிற்பகல்ல இருந்தே அங்க கூட்டம் அதிகமாக கூடுறதுனால ஒரு பதட்டமான சூழல் உருவானதுனால மாவட்ட ஆட்சியர் 144 உத்தரவு தடை உத்தரவு பிறப்பிற்கான பரிந்துரையை வழங்கினதாக மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்தாரு. அதைத் தொடர்ந்து சூழல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் விசில வீடியோ கான்பரன்ஸ்ல ஆஜராக முடியல. அதனால இப்ப மறுபடியும் அரசு தரப்புல இருந்து கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. ஆனா நீதிபதி உத்தரவு பிறப்பு வாசிச்சுட்டு இருக்காரு. அதுல நேற்று நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல சில உத்தரவுகளை பிறப்பிச்சேன். மனுதாரரும் பலரும் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துக்கு சென்றிருந்தாங்க. ஆனா அவங்களை மாநகர காவல் ஆணையர் தடுத்தார். எனவே மதுரை மாநகர காவல் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை அப்படின்ற வார்த்தையை மறுபடி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவிச்சிருக்காரு. அதனால தீபம் ஏற்றாம மனுதாரர்கள் திரும்பி வந்திருக்காங்க அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்றாரு. இந்த சூழல்ல இந்த வழக்கை எதிர்த்து 1 நிமிடம் மதுரை கிளையில மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து தள்ளுபடி செஞ்சிருக்குது. எனவே இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க இந்த நீதிபதி பிறப்பித்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுக்கள் 2மே 2 நீதிபதிகளினுடைய அமர்வுல தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. எனவே இப்போ அவர் பிறப்பிக்க போற உத்தரவு அதனால கூடுதல் முக்கியமா பார்க்கப்படுது. இவர் என்ன உத்தரவு பிறப்பிக்க போறார் அப்படின்னு. ஆனா அரசு கேட்டிருந்த கால அவகாசத்தை நீதிபதி வழங்கல. அவங்க நாளைக்குதான் அந்த பிரதான கோரிக்கை மனு மீதான மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வருகிறது. பிரதான உத்தரவுடைய மேல்முறையீட்டு மனு நாளை காலையில தான் விசாரணைக்கு வருது. அது வரைக்கும் கால அவகாசம் கொடுங்கன்னு அரசு தரப்புல கேட்டாங்க. அதை நீதிபதி ஏற்கல. இப்போ அவரு அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு இருக்காரு. தீர்ப்பு வாசிச்சுட்டு இருக்காரு. இவங்க அரசு தரப்புல நேற்று மேல்முறையீடு செய்ததற்கான நியாயங்களையும் அதற்கான காரணங்களையும் 144 தடை உத்தரவு போட்டதற்கான காரணங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அரசுடைய கோரிக்கையை நீதிபதி ஏற்கல. அவருடைய உத்தரவை வாசிக்கிறாரு. 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு தெளிவா கூறியிருக்காங்க. 144 தடை உத்தரவு பிறப்பித்தது குறித்து தெளிவா கூறியிருக்காங்க. அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அப்படின்ற வார்த்தைகளையும் நீதிபதி இப்ப பதிவு செய்யறாரு. ஏன்னா அவர் இப்ப சற்று முன்னர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மாநகர காவல் ஆணையரும் மாவட்ட ஆட்சியரும் பின்பற்றல. அதனால தீபம் ஏற்றாம அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இப்போ 144 தடை உத்தரவு பிறப்பித்தது தொடர்பாக 2 நீதிபதிகள் அமர்வுலையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா நீதிபதி, அதிகாரிகளை தண்டிக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, ஆனா நான் பிறப்பித்த உத்தரவை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய பிரதான நோக்கம். அதை ஏன் கடைபிடிக்கல அப்படின்றதான் அவரும் எழுப்பக்கூடிய கேள்வி. இப்போ மாநகர காவல் ஆணையர் அப்புறம் அரசு தரப்பினுடைய விளக்கங்கள் கேட்டதை தொடர்ந்து நீதிபதியினுடைய உத்தரவு அப்படிங்கிறது இப்போ வாசிச்சுட்டு இருக்காரு பலவேல். இன்னும் சற்று நேரத்துல மலைக்கு செல்றதுக்கு அவர் உத்தரவிடுறாரா அப்படிங்கிறது தெரிய வரும் பலவேல்.